இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். குட்டபையில கல் இருக்கு, 2 கல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாய் கவுற மாதிரி கையை வந்து கவுறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். பூர்வ போகிறது பார்த்துட்டு இருக்கேன். இந்த கட்டளை ஒரு ஆள் பிடிச்சி ஆட்டினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி குழுங்குது. ஏசியூக்கு நான் வந்தப்போ நான் வாங்கின சம்பளத்தோட 3 மடங்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த 3 கட்டி எப்படி உடஞ்சிச்சு. திடீர்னு கழுத்துல கட்டி வந்து ஆயில் கொடுத்தாங்க. என்னுடைய கண்ணில் இருக்க அந்த இமை வந்து என்னையே அறியாமல் வந்து அது மேலே போயிடும். தனியாக ரூமில் படுத்துட்டு இருப்பேன், சிரிப்பேன், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவேன். என்ன பண்ணுறது, ஏன் இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை வரைக்கும் போயாச்சு எனக்கு. இன்றைக்கு இதை பார்க்குற என் சகோதரன், உன் வாழ்க்கையில் நீ எல்லாம் இழந்து போய் உலர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற. இனி அவ்வளோதான், என்னைக்கு இனிமேல் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் குடும்பத்தோடு நான் மறித்து விடலாம் நீ நினைத்துட்டு இருக்கிற. நான் சொல்லவா, இனி கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த ஆவியானவர் யார்? நீ அழிந்து போயினா அப்படியே விட்டுட்டு போகிறவர் கிடையாது. நீ ஆசீர்வாதத்தை இழந்து ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக உடைந்து ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நீ ஜீரோ நிலைமையில் இருக்கலாம், அப்படியே விட்டுட்டு போயிடுவார் அந்த ஆவியானவர். அப்படிப்பட்ட ஆவியானவர் கிடையாது. நீ இழந்ததை ரெட்டிப்பாக உங்களுக்கு தருகிறவர் தான் அந்த ஆவியானவர். ஏதோ அவர் அமைதியாக இருக்கிற நீ நினைக்கிற உன் வாழ்க்கையில், நான் ஒன்று சொல்லவா, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை 4வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அவருடைய அன்பு பெரியது. அது மாத்திரமல்ல, நம்முடைய அதாவது இந்த ஜேசுவை குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துட்டு வரோம். போன மாதம் முழுவதும் +2 பிள்ளைகளுடைய எக்ஸாமை கர்த்தர் கிருபையை ஆசீர்வாதமாக நடத்தி அவங்க எழுத வைத்திருப்பார். அது மாத்திரம் இந்த 10th எக்ஸாமும் பிள்ளைங்க எழுதிட்டுருக்காங்க. மற்ற கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களும் எழுதுகிறாங்க. அதுக்காகவும் நாங்கள் ஜெபித்துட்டு வருகிறோம். நீங்கள் பலர் உங்களுடைய அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய ஆல்டிக் நம்பர்லாம் அனுப்பியிருக்கிறீங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக பிள்ளைகள் குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆசீர்வாதமான செய்தியை அவங்களுடைய என்ன சொல்கிறது ரிசல்ட் டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். அவருடைய நாமும் உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த 2025 வருடத்தில் ஆவியானவர் சொன்னபடி நம்ம இப்போ வெளி கூட்டங்களுக்கு நம்ம டேட் கொடுத்து அதை நடத்திட்டு வர கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். வெளி ஊழியங்களில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். பல ஜனங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெறுகிறார்கள். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் பல இடங்களில் வெளி ஊழியங்களை நாம் நடத்த இருக்கிறோம். அதில் குறித்து ஒரு அறிவிப்பை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வெளியிடுகிறோம். ஜேசுவை விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நம் அன்பு சகோதரர் அந்தோனி ராஜா அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி வருகிற 2025ஆம் வருடத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் கூறினார். அதன்படி ஜனவரி மாதத்திலிருந்து வெளி ஊழியங்களுக்கு கர்த்தர் வாசலை திறந்தார். ஒவ்வொரு இடங்களிலும் வெளி ஊழியம் ஆசீர்வாதமாய் நடைபெற்று வருகிறது. வியாதியினாலும் பிசாசின் பிடியிலும் கட்டப்பட்டவர்கள், வேதனையிலும் கண்ணீரிலும் வருகிற மக்கள் அனைவருக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புத சுகத்தையும் விடுதலையையும் கொடுத்து வருகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கழுத்தில் இருக்கிற கட்டுகள், கழுத்தில் இருக்கிற நுகங்கள், ஓபன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். விலகட்டும், விலகட்டும், இறங்கி வரட்டும். இயேசுவே இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இந்த பிள்ளை விட்டு எல்லாம் விலகிறது. அந்த நுகம் உடைக்கப்படுகிறது. அந்த நுகத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கால் வலிகள் எல்லாம் விலகிறது.
இந்த காலில் இருக்கிற கட்டை அறுக்கப்படும். ஆவியானவருடைய வல்லம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவுட். தேங்க்யூ, ஆசீர்வாதம் வருகிறது. ஓ, உங்க மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 1, 2, 4 மற்றும் 5 தேதிகளில் தெலுங்கானாவில் வைத்து விடுதலை ஊழியம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டங்களுக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம். ஆண்டவருடைய கிருபையிலே இன்றையிலிருந்து நடக்கிற அந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அது மாத்திரமல்ல, அதாவது வருகிற 2வது சனிக்கிழமையில் பெரிய குளத்தில் அற்புத சுகமளிக்க கூட்டம் நடைபெறுகிறது ஜேடிஎன் காம்ப்ளெக்ஸில். அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். 13ஆம் தேதி கம்பம் பகுதியில் ஒரு விடுதலை கூட்டம் நடக்கிறது. அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு மிகவும் அவசியம். கர்த்தர் ஆசீர்வாதமாக அந்த கூட்டங்களை நடத்தி தரும்படி நீங்கள் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும்படி கேட்குறேன். அது மாத்திரமில்லை, கட்டப்பட்ட ஜனங்கள், விடுதலை இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கிற அந்த கூட்டத்தில் அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்காக நம்ம கடந்து போகலாம். என்னோடு எடுத்துக்கொள்ளணும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் 3வது லைனை ஆவியானவர் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும். இந்த மாதத்தில் அந்த வாக்குத்தத்தமான நன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அதில் 3வது லைன் பாருங்களேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றப் போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற ஒரு மாதமாக இது இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றப் போகிறார். வறண்டு போய் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகள், ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு இல்லாமல், ஆசீர்வாதமே இல்லாமல் நீங்கள் வறட்சியோடு, ஒரு வெறுமையோடு, ஒரு செழிப்பு இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய பர்டிகுலராக கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படி என் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே நான் ஊற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற ஒரு ஆண்டவர். இந்த வேதத்தில் நீங்கள் பழைய ஏற்பாடும் படிக்கலாம், புதிய ஏற்பாடும் படிக்கலாம். இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல ஆசீர்வாதங்களை கொடுத்து பேசியிருப்பார். ஆபிரகாமை கர்த்தரை அழைத்து அவர் பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல ஆபிரகாம் பார்த்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். தன் ஆசீர்வதிக்கணுன்ட்டு தன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கணுன்ட்டு விரும்புகிறார். ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் அந்த தெய்வம். இந்த தெய்வம் ஆசீர்வதிக்காமல் விட்டுட்டு அப்படியே வச்சிருக்கிற தேவனை ஆசீர்வதித்து உயர்த்தணுன்ட்டு விரும்புகிறார். அவர் உங்களை பெருக பண்ணணுன்ட்டு அவர் விரும்புகிறார். அதுதான் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்கள் குடும்பத்துக்குள் திறக்கப்பட போகிறது. அவர் திறக்கும் பொழுது ஆசீர்வாத நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வல்லமை, அற்புதம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் அதை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் துளிர்க்க போகிறது. உங்கள் பிள்ளைகள் ஒரு சபிக்கப்பட்ட பிள்ளைகள் போல தெரிஞ்சிருக்கலாம் இது போன மாதம் வரைக்கும். ஆனால் இந்த மாதம் உன் பிள்ளையுடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்ப்பேன். உன் பிள்ளைகள் நெடுங்காலமாக ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. உன் பேர பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இந்த நாளில் பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஊற்றை அவர் உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. அந்த ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். அந்த ஆசீர்வாதமான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீ ஒன்று புரிந்து கொள்ளலாம்.
இது பார்த்து கொண்டு இருக்கும்போது, பிரதர் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை பிரதர், நாங்கள் துக்கத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா, எங்களுக்கு ஒரு நன்மை வருமா நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, யாபேஸ் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தான். ஆனால் அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீ வெறுமையோடு உட்கார்ந்து இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இந்த இயேசு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் அவர்கிட்ட எப்போ ஒரு வாட்டி ஜெபித்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யாபேசுடைய வாழ்க்கையில் அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் தந்தருளினார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வேண்டுகிறதெல்லாம் அவர் கொடுக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அவர் அதிகமாய் செய்கிற தேவன் என்று புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார் என்றால் நல்லா விளங்கி கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுறதுக்கு முன்பாக அவர் முன்பாக தன் ஆவியை உங்கள் மேலே ஊற்றணுன்ட்டு விரும்புகிறார். அதை தான் அந்த இடத்துல போட்டு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். இந்த நாளில் இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கி இந்த உலக மக்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல நிலைமைக்கு இருக்கணும், நல்ல ஒரு வீடு இருக்கணும், நமக்கிட்ட ஒரு கார் இருக்கணும், பைக் இருக்கணும், பிள்ளைங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். எல்லாம் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிற காரியங்கள், ஏன் கிறிஸ்தவர்களே விரும்புகிற காரியங்கள் தான் எல்லாரும் விரும்பிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவத்தில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆசீர்வாதத்தை பார்க்கிறவர்கள், ஆசீர்வாத நன்மைகளை பார்க்கிறவர்கள். இன்னொருத்தர் எப்பொழுதும் ஜெபத்தையும் கர்த்தரையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள், கர்த்தர் மேலேயே சார்ந்து இருப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை தேடுகிறது தான் முக்கியம். பைபிள் படிப்பார்கள், ஜெபிப்பார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு காரியத்திலும் அவங்க ஈடுபட மாட்டார்கள், அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள், எப்பொழுதுமே அப்படியே இருப்பார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதங்கள், நம்ம நகை வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்படி பெரிய பெரிய ஆசைகள் இருந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு இந்த பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே இருப்பார்கள், ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடவும் மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருப்பார்கள். இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறார்கள், வேதத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ரெண்டு பேர் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கும், கிறிஸ்தவத்திலையும் இருக்குந்தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுகிறது நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளணும், நல்லா விளங்கி கொள்ளணும். ஆமாம், வேதம் நமக்கு என்ன சொல்லுது பார்க்கணும். அதாவது இம்மைக்கு மாத்திரம் நீங்கள் தேவனை தேடாதபடி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இம்மைக்கு மாத்திரம், இந்த உலகத்துக்கு மட்டும் நம்ம ஆசீர்வாதத்தை தேடிடக்கூடாது, நம்ம மறுமையிலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், அதையும் மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு காரியத்திலும் கவனமாக இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அதே போல் எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நம்ம இருந்து ஆசீர்வாதத்தை பார்க்காம உட்கார்ந்துட்டு இருப்போம். கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நல்ல குமாரன் கெட்ட குமாரன் ஒருத்தர் இருப்பான். கெட்ட குமாரன் கொண்டு போய் ஆசீர்வாதத்தை அழிச்சிட்டு வந்துடுவான். நல்ல குமாரன் என்ன பண்ணுவான்? வருவான். அங்கே பார்த்தா அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவான். என்னடா இது, இத்தனை வருஷம் நாங்கள் ஜெபம் பண்ணுறேனே, ஆண்டவரோடு இருக்கிறேனே, எனக்கு மட்டும் இந்த இது ஏன் தரல, ஏன் இவனுக்கு மட்டும் கொடுக்குற அந்த ஒரு எண்ணம், ஒரு ஃபீலிங் வர ஆரம்பித்துருச்சு. ஏன் நடந்தது இப்படி காரணம் என்ன? அவங்க விரும்பலை. இவங்க எதை விரும்புகிறாங்க? அதுதான் முக்கியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ரெண்டும் விரும்பணும், ரெண்டும் முக்கியம். ஆசீர்வாதத்துக்கு ரெண்டும் முக்கியம், தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரெண்டும் முக்கியம்தான். இந்த ரெண்டு முக்கியம்தான். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளே போயிட முடியாது, ஐஸ்வர்யத்துக்குள்ளே கடந்து போகலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை ஐஸ்வர்யத்துக்குள்ளே வைத்திடக்கூடாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உலகத்தை அதாவது பிரியப்படுத்துகிற மாதிரி வாழ்ந்துட முடியாது, உலகத்தோடு நம்ம இழுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதம், நம்முடைய ஆசீர்வாதம் தேவனோடு இணைக்க வைக்கணும், நம்முடைய ஆசீர்வாதம் தேவனை தேட வைக்கணும், நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வைக்கணும். அதுதான் உண்மை.
அதுதான் வேதத்தின்படி நடக்கணும். அதனால தான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு ஊற்றுகிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் வெறும் ஆசீர்வாதத்தையே பெற்றுட்டு வந்தார்கள். அப்பொழுது அதாவது அவங்களுடைய பயணத்தில் அவங்க வழி நடத்துறதுல எல்லாரும் இடறி போன காலங்களாம் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாடில் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதாவது நமக்குண்டு, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு காரியத்தை வச்சுட்டார். என்ன காரியம் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்களேன். கலாத்தியர் எழுதின நிருபத்தில், அதாவது 3வது அதிகாரம் பாருங்களேன், 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, புறஜாதிகளை நமக்கும் கர்த்தர் அதை தருகிறார். எப்படி தராராம்? அந்த ஆவியினால தான் தருவாராம். ஆவிக்குள்ள ஒரு மனிதன் வந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தனோ அதே போல் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத நீ பார்ப்ப. உன் பெருக்கத்தை பார்ப்ப. உன்னுடைய செழிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ பார்ப்பீங்க? நீங்கள் ஆவிக்குள்ளே வரணும், ஆவிக்குரிய மனிதர்களாக மாறணும். வெறும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியாது. நீ உன் வாழ்க்கையில் நகை போடு, என்னென்ன பண்ணு, எல்லாம் போ. உன் வாழ்க்கையில் நீ பந்தானாலும் பண்ணிக்கோ. ஆனால் உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கணும். ஒரு இடத்துல இருந்தால் உன் கிட்ட இருந்த ஆவிக்குரிய, அதாவது வாசனை வீசணும். எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும், நீ ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து கர்த்தரை நன்றி சொல்லி துதி. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் எதை செஞ்சாலும் ஜெபத்தோடு செய், பைபிளை படிங்க. இந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஆவிக்குள்ள நீ வருவாயானால் நீ ஆசீர்வாதத்தில் பரிபூரணமாக இருப்பீங்க. அதுதான் உண்மை. இந்த நாளில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றணும் விரும்புகிறார். இன்றைக்கி எல்லாம் ஆசீர்வாதம் ஓடிட்டே இருக்கிற. நான் சொல்லவா, நீ ஆவியை பெற்றுக்கொள். ஆசீர்வாதம் உனக்கு கர்த்தர் தருகிறத நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த நாளில் 2வது ஏன் நம்ம அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? இன்றைக்கி நல்ல ஆசீர்வாதத்தில் நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது பொல்லாத பிடித்த மனிதர்கள், பொறாமை பிடித்த மனிதர்கள், எரிச்சல் உள்ள மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க. எனக்கு என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், நல்லா அவர் தொழில் செய்துட்டு இருந்தார். கொஞ்ச நாளில் அவருக்கு பொறாமை பிடித்த மனிதர்கள் மந்திரம் பண்ணி செய்வினை பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அழித்து போட்டுருச்சு. ஒன்றுமே இல்லை. அவர் கடனுக்குள்ளே போனார், தன் சொந்த வீட்டை விற்கிறார், எல்லாத்தையும் இழந்து போய் நடுத்தெருவில் போய் வந்து நிற்கிறார். அவர் என்ன செய்வது தெரியல. என்னடா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தோம், இன்னும் இப்படி மாறிட்டோமே, அப்படி மனம் நொந்து ஒடங்கி போனார். இன்னொரு வாட்டி சாட்சி சொல்ல, நான் போன 2 மாதத்துக்கு முன்னே ஒரு இடம் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு சகோதரர் என்னை சந்திக்க வந்தார். அவர் சொன்னார், வந்து உட்காந்துருந்தார், அமைதியாக இருந்தார். அப்போ அவரோடு பேசினேன், என்ன பிரச்சனை? அவர் சொன்னார், நான் நல்ல ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை, ஆனால் என்னிடத்தில் பணம் வாங்கினவர்கள் அதை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். நான் அவரிடத்தில் எவ்வளோ நீங்கள் பணத்தை இழந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் 50 கோடி இழந்திருக்கிறேன். அவர் வேதனையோடு சொன்னது, நான் வீடு கட்டினேன், அது பாதியிலே நிற்கிறது பிரதர், என்ன செய்வது எனக்கு தெரியலை. இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த நாளில் ஏன் நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்? நம்ம ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்? இன்றைக்கு உங்கள் தொழில் பரிசுத்த ஆவியானவருடைய கண்காணிப்பில் இருக்குமானால் எந்த அந்தகார வல்லமைகள் உங்களை தொட்டு விட முடியாது, மந்திரங்கள் தொட்டு விட முடியாது, செய்வினைகள் தொட முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் வல்லமையின் ஆவியானவர், அவர் அக்கினிமயமான ஆவியானவர். இன்றைக்கி உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாக, உன் வீட்டு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் எவ்வளோ மந்திரம் பண்ணினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அதை எரித்து போடும். அந்த ஆவியானவருடைய வல்லமை, அவன் எவ்வளோ, அதாவது தகுட அடித்தாலும், ஆணி அடித்து வைத்தாலும் கர்த்தருடைய அக்னி அதை உடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இந்த ஆவியை பெற்றுக்கொள். நீங்கள் இப்படி இப்போ யோசிக்கலாம், உடனே நீங்கள் நினைக்கலாம், என்ன பிரதர் ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். நீ ஆவியை பெற்றுக்கொள்ளாதனால தான் இன்றைக்கி நீங்கள் உங்கள் உயர்ந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க. மேல் நிலையில் இருந்தீங்க,
நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தீங்க. கீழ்நிலைக்கு வந்ததுக்கு என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலை, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கலை. என்றைக்கு ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்படும். அவனுடைய வீட்டுக்குள் அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகள் இருக்கும். அதை ஆவியானவர் பாதுகாப்பார். நீங்கள் சும்மா நினைக்க முடியாது. வேதத்தில் பல வசனம் சொல்கிறது, அவர் உங்கள் வீட்டை சுற்றி அவர் மதிலாக, அக்கினி மதிலாக இருப்பாராம். உங்களே பாதுகாத்துட்டு இருப்பார். இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீ எத்தனை தொழில் செய்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். எங்களுக்கு தொழில் அப்படி ஓடுறதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு திரும்ப ஓடி பாருங்க, உங்கள் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு இதை பார்க்குற என் சகோதரன், உன் வாழ்க்கையில் நீ எல்லாம் இழந்து போய் உலர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற. இனி அவ்வளோதான், இனிமேல் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் குடும்பத்தோடு நான் மறித்து விடலாம் நீ நினைத்துட்ருக்கிற. நான் சொல்லவா, இனி கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். இந்த ஆவியானவர் யார்? நீ அழிந்து போயினா அப்படியே விட்டுட்டு போகிறவர் கிடையாது. நீ ஆசீர்வாதத்தை இழந்து ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக உடைந்து ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி நீ ஜீரோ நிலைமையில் இருக்கலாம், அப்படியே விட்டுட்டு போயிடுவார் அந்த ஆவியானவர். அப்படிப்பட்ட ஆவியானவர் கிடையாது. நீ இழந்ததை ரெட்டிப்பாக உங்களுக்கு தருகிறவர் தான் அந்த ஆவியானவர். ஏதோ அவர் அமைதியாக இருக்கிற நீ நினைக்கிற உன் வாழ்க்கையில், நான் ஒன்று சொல்லவா, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை விடுதலை கொடுக்க போகிறார். அதனால தான் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தொழில் செய்கிறவனுக்கு இந்த ஆவியை கர்த்தர் வைக்கிறார். நல்லா கவனிங்க, எசேக்கியேல் எழுதின புஸ்தகத்தில் 37வது அதிகாரத்தில் பாருங்களேன், நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். அதாவது எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசி ஒரு பள்ளத்தாக்கு போகும்போது அங்கே எலும்புகள்லாம் கிடக்கிறது. அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் வரன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்களேன், அவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அதாவது பாருங்கள், என்னை அவைகள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்தின் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே அதை அறிவீர் என்று சொல்கிறேன். ஒரு வெட்டாந்தர பள்ளத்தாக்கில் எல்லாம் எலும்பு செய்து இது உயிர் அடையுமான்ட்டு கேட்குறார். அவன் என்னம்மா சொல்கிறான் அந்த தீர்க்கதரிசி, அது கர்த்தர் அறிவா, கர்த்தரால் அது முடியுன்றார். அப்போது அந்த கர்த்தர் அவனோடு பேசுகிறார் பாருங்களேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகள் பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். என் வார்த்தையை கேள். இன்றைக்கு பார்க்குற என் அன்பு சகோதரன், தொழில் ஒன்றுமில்லாமல் முடங்கி ஒன்றுமே கிடையாது. நீ ஒரு பெரிய தொழில் செய்துட்ருக்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு இடத்துல முடக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அது இனி ரிலீஸ் பண்ண யாரால முடியாது. நீ எவ்வளோ பிரயாசப்படுற, எத்தனையோ மனுஷர்களை பிடித்து பார்க்குற, அது முடக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் முடக்கப்பட்டதை திறக்கப்பட முடியும் என்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ளே வரணும். அவருடைய வார்த்தையை நம்பு, அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடையும். அப்போ கர்த்தர் எதுக்கு ஆவியை தராரு? ஒன்று, உன்னுடைய ஆசீர்வாதங்களை பாதுகாக்கும்படி. நான் முதல் சொன்னேன், ஆவி வரும்பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த ஆவி வரும்பொழுது உனக்கு விரோதமாக எந்த மந்திரம் பண்ணாலும் நிற்காது. மூணாவது, அந்த ஆவி வரும்பொழுது இழந்து போனது ஒன்றுமில்லாமல் உலர்ந்து போயிருக்கிற உங்கள் ஆசீர்வாதம் மறுபடியும் உயிர் அடையும், மறுபடியும் எழும்பும். நல்லா கவனிங்க. அது மாத்திரமல்ல, தேவனுக்காக ஊழியம் செய்த தேவ பிள்ளைங்க தான் நல்ல ஜபத்தோடு இருந்தீங்க, நல்லா பிரகாசித்தீங்க. ஆனால் இன்றைக்கி சோர்வோடு உட்காந்துட்ருக்கிறீங்க. அவ்வளோதான், கர்த்தர் நம்மளோடு இல்லை பொழுது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்லவா, சிம்சோனுக்கே தன் ஆவியை மறுபடியும் அனுப்பி அவனை எழும்ப பண்ணுவாரானால் உனக்கு பண்ண மாட்டாரா? அந்த மனிதன் பாவத்தில் விழுந்தவன் ஆண்டவர்கிட்ட ஒரு விசை கேட்டானே, அவனுக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க.
இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனிதரை பார்க்க பணம் கேட்க போகிறதுக்கு, வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு, ஒரு 4 அவர் 5 அவர் ஒரு தம்பி வந்தான் எனக்கு, வேலைக்கு கூப்பிட்டாங்க, போயிருந்தேனே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போயிருந்தான். சொன்னான், காலையில் இருந்துனே சாயந்தரம் வரைக்கும் அந்த மேனேஜர் உங்களை பார்க்க போகிறார் ஒரே இடத்துல உட்கார வச்சாங்கண்ணே. கடைசியில் நாளைக்கு வாங்க சொல்லிட்டாங்கண்ணே. அந்த தம்பி சொன்னான், அப்படியே பார்த்துட்டு அமைதியாக விட்டுட்டு எதுவும் பேசலை. அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நான் ஒரு மேனேஜரை பார்க்க உனக்கு அவ்வளோ நேரம் கொடுக்குறேன், ஏன் நீ கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நேரம் கொடுக்கறதில்ல? அந்த ஆவியானவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அதுதான் பெந்தேகோஸ் நாளில் சீசர்கள் காத்திருந்தாங்க. 3 வருஷம் இயேசுவோடு இணைந்திருந்தாங்க, ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. அவங்களே 10 நாள் காத்திருந்தாங்க. நீ இயேசுவோடு இருக்கலாம், நீ யாரோடு இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நீ தேவனோடு அதிக நேரம் காத்திருக்கணும். நீ தேவனோடு எவ்வளோ நேரம் இருக்கிறியோ அவ்வளோ அதிகமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆசீர்வாதம் பெருகும். நீ நினைக்காத நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடணும், நான் உண்மைதான். ஆனால் அதை விட நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தம் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். 10 நாள் காத்திருந்தார்கள், ஆவியை பிரவேசிக்க பண்ணினார். அவர்கள் மேல் வந்தது அந்த ஆவி. அன்றைக்கு சீசர்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அவங்க மத்தியில் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தது. இன்றைக்கு அதே ஆவியானவர் இறங்கி வருவார். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும்படி, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, உன்னுடைய தொழில் முடக்கப்பட்டது திறக்கப்பட போகிறது. உலர்ந்து போயிருக்கிற உன் ஆசீர்வாதங்கள் உயிரடைய போகிறது. அதற்குத்தான் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள். நீ வெறும் ஆசீர்வாதம் ஓடாத, ஆவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்துக்காக ஓடிப்பார். கர்த்தர் உன்னை நிறைவாக நடத்துவார். துக்கம் இல்லாமல், வேதனை இல்லாமல் உன்னை சந்தோஷமாக நடத்துவார். உன்னுடைய பணத்தினால நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம் நினைக்காது. அந்த யாபேஸ் என்றவன் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான், ஆனால் இன்னும் அவன் ஆசீர்வாதம் வேணும் பொழுது தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறான். உன் வாழ்க்கையில் நீ ஜெபம் இருக்கா? உன் வாழ்க்கையில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். உன் வாழ்க்கையில் இந்த வருஷம், இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன் கடனெல்லாம் அடைச்சி நீ மறுபடியும் மேன்மையான நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. எல்லோரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என் காதில் கேட்டிருக்கிறேன்ப்பா, அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் அந்த ஆவி வரட்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் வரட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய தொழில் வேலையில் வரட்டும்ப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவக்கரம் இறங்கி வரட்டும், தேவ வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டுப்பா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டுப்பா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டுப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உள்ள ஆவியை எங்கள் மேலே பொழிந்தருளுன்ட்டு கேளுங்க. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவர்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்த பெற்றுக்கொண்ட அனுபவம் இருந்தால் கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த அந்நிய பாஷையில் பேசுங்க. ஓ சோத்துரைக்கிற ரபாலா சாந்தாரா நாமா. ஒரு மகிமை உங்களை மூடட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த வல்லமை வருகிறது, இருக்கிற இடத்துல வல்லமை வருகிறது. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற, எழுந்துரு போதும். கர்த்தரும் கூட வருவார், கர்த்தருனோடு கூட இருக்கிறார். எல்லாம் முடிந்து போனதுன்ட்டு நீ உட்காந்துட்டேன் இல்லை, உன் ஆரம்பத்தை தொடங்க போகிறார். மறுபடியும் நீ ஆரம்பிக்க போகிற. முடக்கப்பட்டது இயேசு நாமத்தில் இப்பொழுது அது எல்லாம் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும்,
தேங்க்யூ ஜீசஸ். மந்திரத்தினால் உன்னுடைய சரீர எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுதே கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி அந்த எலும்புகளை உயிரடைய பண்ண போகிறார். எத்தனை மந்திரம் செய்வினை பண்ணி உந்த முடக்கினார்களோ அது மேலெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவியின் வல்லமையை அனுப்புகிறார். ஆவியின் வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேலே அந்த வல்லமை ஊற்றப்படட்டும் ராஜா, ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும். பெற்றுக்கொள் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினினால். இப்பொழுது ஆசீர்வாதத்தை சீரழித்த ஆவிகள் இப்பொழுது இந்த வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு புறப்படும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை அழித்து போட்ட கெட்ட குமாரனை போல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவனையும் விட்டு அந்த குடியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். அந்த ஆவியை துரத்துகிறேன். அசுத்தாவி வெளியே போய் பரிசுத்த ஆவியானவர் உள்ள பிரவேசிக்கட்டும் அப்பா. நன்றி. ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. ஓ தேங்க்யூ க்ளோரி. எல்லா ரத்தத்தை குடித்த ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், ஏவல் பண்ணி அனுப்பின எல்லா குட்டி சத்தனின் கிரியைகள் நசரேனாகிய இயேசு நாமத்தில் அந்த தொழிலை விட்டு, அந்த கடை வியாபாரத்தை விட்டு வெளியேறு. இயேசு நாமத்தில் வெளியேறு. கட்டளை கொடுக்கிற புறப்படட்டும், புறப்படட்டும். இந்த mighty name of Jesus. எல்லாம் வெளியேறு. அந்த குடும்பத்தின் மேலே, அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த தொழிலுக்குள்ள இருக்க முடியாது. இந்த தொழிலை அழித்து வெறுமையாக்கி போட நினைக்கிற எல்லாம் வெளியேறு. அந்த கடைக்குள்ள ஒரு ஆவி பிரவேசிக்கட்டும். எல்லா ஆவிகளை விரட்டி அடிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. விவசாயத்தில் ஒரு வல்லமை. ஓ சோத்திர. தோட்டங்களில் ஓ சோத்திரிக்கிற ஒரு வல்லமை, குடும்பத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி இருக்கட்டும்ப்பா, இறங்கி இருக்கட்டும். மகிமை வெளிப்படட்டும், ஒரு அக்கினி வெளிப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம். எல்லோரும் கொஞ்ச நேரம் கண்ண முடியாப்பா. உம்முடைய ஆவினால் இனி என் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும்ப்பா. உம்முடைய ஆவினால் என் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். உம்முடைய ஆவினால் என் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கட்டும். உம்முடைய ஆவினால் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்க. நன்றி தகப்பனப்பா. இந்த நாளில் எந்தெந்த குடும்பங்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அல்லது புற மதத்தை சேர்ந்தவர்கள் வேண்டுதல் பண்ணிருந்த அந்த வேண்டுதலுக்கு பதிலை கொடுங்கப்பா, பதில் கொடுங்க ஆண்டவர். அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, ஆசீர்வாதத்தின் அற்புதம் நடக்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவங்க எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி பார்த்து இன்னைக்கு வெறுமையாக உட்காந்துருக்காங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க ராஜா. கடன்லையும் மூழ்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோத்திரிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த மாதம் தன் ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றி உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். கர்த்தர் இந்த தொடர்ந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வேலைக்கிழமையும் விடுதலை நேர நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் நான் இந்த மாத வாக்கு தத்தத்தை குறித்தும் அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இன்னும் நம்ம முன்னேறுது, ரெண்டாவது பாதுகாக்கப்படுறது, இந்த ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நம்ம நடத்துவோம். நீங்கள் அந்த விடுதலை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். அது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். விசேஷமாக கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறத பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ.